ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு மகா சிவராத்திரி. சிவனுக்கு பனிலிங்க அபிஷேகம் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் ஆலயத்துக்கு போக முடியலனா கூட இந்த மாதிரி வீட்லேயே கொஞ்சமாக பனிலிங்கம், பால் அபிஷேகம் முடிஞ்சுட்டு சிவனுக்கு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நம சிவாய. அடுத்தது பன்னீர் அபிஷேகம். பன்னீர் அபிஷேகம் பாருங்க. நம்ம மனசார இறைவனை பிரார்த்திக்கிட்டு பன்னீர் அபிஷேகம் பண்றோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமச்சிவாய. அடுத்தது மஞ்சள் அபிஷேகம். மஞ்சள் அபிஷேகம். ஓம் நமச்சிவாய. வாழ்க நாதன் தாழ் வாழ்க, என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாயம் வாழ்க. நம்ம பக்தியோடு இறைவனை பிரார்த்திக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச எல்லா மலர்களையும் போட்டு மகா சிவராத்திரிக்கு பகவானை நினச்சி கண் விழித்து வேண்டிக்கிட்டோம்னா வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். பகவானுக்கு திருநீர் அபிஷேகம். பஞ்சமுக பகவானுக்கு மஞ்சள், குங்குமம், திருநீர், பால், பன்னீர் அபிஷேகம் நடந்துருத்து பகவானுக்கு. ஓம் நமச்சிவாய. வாழ்க நாதன் தாழ் வாழ்க, என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம். மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி பகவானுக்கு வீட்டிலேயே உங்களால் முடிஞ்சதில் எளிமையான பகவானை பிரார்த்திக்குங்க. எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வேணுனது அனைத்தும் கிடைக்கும். ஆலயத்துக்கு தான் போகணும், நம்மளால் வழிபட முடியலையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் பண்ணுங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லாருக்கும் இறைவன் அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.